வாகை சூடவா லாஸ்ட் எபிசோடுக்கான ரிவ்யூ. குழந்தை அப்படின்றது கடவுள் கொடுக்கக்கூடிய வரம். அதை யாருக்கு எப்போ கொடுக்கணும் அப்படின்றது கடவுள் தான் தீர்மானிப்பார். ஆனால் அப்படி ஒரு விஷயத்த நடக்கவே கூடாது, ஏன் நடந்துச்சுன்னு அப்போத்தான் ஒரு பெரிய கலவரத்தையே ஏற்படுத்தியிருக்காங்க. சரி, அப்படி என்ன நடந்தது அப்படின்னு கேட்குறீங்களா? எபிசோடை பொறுத்த வரைக்கும் தேன்மொழி வாமிட் பண்ணுறாங்க. இதை பார்த்த சக்தி ஒருவேளை நல்ல விஷயமா இருக்குமோ அப்படின்னு சந்தேகப்பட, அதை பார்த்த தேவி ஓன்னு அழுதுகிட்டு அப்பத்தா ரூமுக்கு போகிறாங்க. தேவி அழுறதை பார்த்து அப்பத்தா சும்மாவா இருப்பாங்க? என்ன ஏதுன்னு விசாரிக்கும்போது தேன்மொழி கர்ப்பமாக இருக்காளோன்றது பேசிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்ல, உடனே அப்பத்தா ஏன் பேத்தி வயிற்றில் இருந்து வரக்கூடிய குழந்தை தான் இந்த வீட்டோட வாரிசாக இருக்கணும், அவளுக்கு தான் எல்லா செல்வமும் அப்படின்னு சொல்லி பயங்கர கோபத்தோட ஒரு கலவரத்தையே ஏற்படுத்துகிறாங்க. என்ன தைரியம், நான் சொன்ன வார்த்தையை மீறி இப்படி ஒரு விஷயம் இந்த வீட்டில் நடந்திருக்கு, எனக்கு என்ன மரியாதை அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கக்கூடிய பாத்திரத்தை போட்டு உடைக்க, இங்கே தேன்மொழி அரண்டு போய் நின்றுட்டு இருக்காங்க. மீனாட்சி அப்பத்தாவை எதிர்த்து கேள்வி கேட்குறாங்க. ஆனால் மீனாட்சி பேச்சு அந்த இடத்துல எடுபடவே இல்லை. அப்பதான் தேன்மொழியை திட்டிகிட்டு இருக்காங்க. உனக்கு எவ்வளோ தைரியம், தேவிக்கு முன்னாடி நீ குழந்தை பெற்றுக்குப்பியா அப்படின்ட்டும், உன் வயிற்றில் அப்படி ஒரு குழந்தை இருந்துச்சுன்னா நாளைக்கு உன் வயிற்றை நான் சும்மாவே போட்டுருவேன் அப்படின்னு சொல்ல, இந்த வீட்டில் யார் எப்போ குழந்தை பெற்றுக்கணும்னு நான் தான் அதை முடிவு பண்ணுவேன் அப்படின்ட்டும் பயங்கர கோபத்தோட அப்பத்தான் இங்கே கலவரத்தையே ஏற்படுத்திகிட்டு இருக்காங்க. உடனே வீட்டுக்கு மருத்துவச்சியை வர சொல்லு அப்படின்னு பாண்டிக்கிட்ட சொல்ல, பாண்டியும் மருத்துவச்சிக்கு கால் பண்ணுறாங்க. ஸோ அவங்களுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொன்னதும், வீட்டில் இருக்கவங்கள வர சொல்லு, அவங்கள முதல்ல கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு சொல்ல, ஃபஸ்ட்டு லோகு வராரு. ஸோ தேன்மொழி வாமிட் பண்ணியிருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு, நான் தாத்தாவாயிட்டானா அப்படின்னு சந்தோஷப்படும்போது அந்த சந்தோஷத்தை அடுத்த செகண்ட் அப்பத்தா உடைக்கிறாங்க. புது மருமக உனக்கு பெருசாக போயிட்டாளா, அப்போ இவ யார் அப்படின்னு சொல்லி லோகுவை தட்ட, நீங்கள் சொன்னால் கரெக்டாக தாமா இருக்கும் அப்படின்னு லோகு தன்னுடைய அம்மாவுக்கு சப்போர்ட்டாக பேச, இதெல்லாம் பார்த்த மீனாட்சி ஷாக் ஆகுறாங்க. அடுத்து மனோவோட என்ட்ரி. மனோவை பார்த்ததும் அப்பத்தாவுடைய கோபத்துக்கு அளவே இல்லை, சொம்ப தூக்கி எறிகிறாங்க. என்னாச்சு தேன்மொழி அப்படின்னு சொல்ல, நீ பண்ணின காரியந்தாண்டா இன்றைக்கி வாமிட் பண்ணுறா அப்படின்னு சொல்லி அப்பத்தா ஒரு பக்கம் மனோ கிட்ட கோவப்பட, அடுத்து ஜீவாவுடைய என்ட்ரி. ஜீவா சும்மாவே எங்கள் அப்பத்தாவுக்கு பிபி வர வைப்பார், இப்போ சொல்லவா வேணும், வந்த உடனே தன்னுடைய அண்ணனுக்கு வாழ்த்து சொல்ல, ஸோ அந்த இடத்துலையும் அப்பத்தா கோவப்படுறாங்க. ஸோ அப்போ மீனாட்சி சொல்கிறாங்க, குழந்தை அப்படின்றது கடவுள் கொடுக்கக்கூடிய வரம். அப்படி இருக்கும்போது இது வந்தால் சந்தோஷம்தான் படணுமே தவிர எதுக்காக நீங்கள் இப்படி நடந்துக்கிறீங்க அப்படின்னு மீனாட்சி கேட்க, மீனாட்சியை பேசவே விடலை. அப்பத்தான் என்ன பண்ணுறாங்க, மருத்துவச்சி உடனே இந்த வீட்டுக்கு வந்தே ஆகணும், இவன் கர்ப்பமாக இருக்காளா இல்லையான்னு தெரிஞ்சே ஆகணும் அப்படின்னு சொல்ல, அப்போது மீனாட்சி சொல்கிறாங்க, 3 மாதம் வெயிட் பண்ணால் அது தெரிஞ்சிட போகுது, இதுக்கு ஏன் அவங்க வரணும், இதுக்கு ஏன் எப்படி ஒரு ஆர்ப்பாட்டம் அப்படின்னு சொல்ல, ஏன் 3 மாதத்துக்கு அப்புறம் இவன் வயிற்று தள்ளிட்டு வருவா, நான் வேடிக்கை பார்ப்பேனா, அப்படி ஒரு விஷயம் நடக்கவே நடக்காது அப்படின்னு சொல்லி மருத்துவச்சியை கூட்டிகிட்டு வர சொல்கிறாங்க. ஸோ இதுக்கப்புறம் பாண்டி, லோகு, மனு, ஜீவா எல்லாருமே மருத்துவச்சியை ஒரு கட்டிலில் வச்சு தூக்கிட்டு வராங்க. வந்ததுக்கப்புறம் இங்கே ஜீவாவுடைய மனைவியை பற்றி மருத்துவச்சி அம்மா பேசிகிட்டு இருக்காங்க. நல்லா அம்சமான பொண்ணாக தாண்டா கல்யாணம் பண்ணி வந்திருக்கேன் அப்படின்னு சொல்ல, வந்ததுலேருந்து தொண தான் பேசிகிட்டு இருக்கு, வந்த விஷயத்த பார்க்க மாட்டேங்குதுன்னு தேவி ஒரு பக்கம் புலம்ப, இன்னொரு பக்கம் அந்த வந்த பாட்டிமா தேன்மொழியுடைய கையை பிடிச்சி பார்க்குறாங்க. தேன்மொழிக்கு ஒரே ஆசை, இது குழந்தையாக இருந்தால் நல்லாயிருக்கும், ஆனால் இது அப்பத்தாவுக்கு தெரிஞ்சால் என்ன ஆகும் அப்படின்ற வருத்தத்தோடு நின்றுட்டுருக்காங்க. இதோட இந்த எபிசோடையும் முடிச்சிருக்காங்க. அப்போதான் கொஞ்சம் ஓவராக தான் போகிறேன், ஆட்டம் அதிகமாக இருக்குது, உன் ஆட்டத்தை அடக்க யார் வரப்போகிறாங்கன்னு தெரியல அப்படின்ற மாதிரி இருக்குது. சரி, பார்க்கலாம் என்ன நடக்குது, என்ன மாதிரியான சுவாரஸ்யத்தோடு கதைகளை நகர்வை கொண்டு வராங்க அப்படின்றத நாமளும் பொறுத்திருந்து பார்க்கலாம். இன்றைய பகுதி பற்றின உங்களுடைய கருத்தை வழக்கம் போல் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்கன்னு சொல்லி இந்த வீடியோவிலேருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.